Hi all! Excited to see you all another interesting episode in Pondicherry. இன்னைக்கு பாண்டியில் டே 2ல் என்னென்ன பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நிறைய பிளான் வச்சுருந்தோம், லைக் என்னென்ன கெஃபேஸ் போகலாம் அப்படின்னு நிறைய பிளான் வச்சுருந்தோம். அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த எபிசோடில் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் அண்ட் அந்த ரூம் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு எல்லாமே நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்களுடைய ஸ்டேயில் இருந்து இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே ஒரு ஹார்ட்லி ஒரு 10 to 15 minutes, நாட் even 15 minutes, ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து இந்த மணக்குள விநாயகர் டெம்பிள். இந்த டெம்பிள் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸான டெம்பிள் கூட. நாங்கள் டெம்பிள் போன அன்றைக்கி வந்து சண்டே அண்ட் அன்றைக்கி வந்து டெம்பிள் வந்து ஆல்மோஸ்ட் 1 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருந்துச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி வந்து சம் ஸ்பெஷல் டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால டெம்பிள் வந்து ரொம்ப நேரம் ஓப்பனாக இருந்துச்சு அண்ட் மோரோவர் க்ரௌடடாகவும் இருந்துச்சு. ஒரு சண்டே அன்னைக்கு இவ்வளோ க்ரௌடாக ஒரு டெம்பிளில் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து நல்ல ஒரு தரிசனம் இருந்துச்சு அண்ட் அங்கே வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டெம்பிளில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து போனது ஃப்ரெஞ்ச் டவுனுக்கு அண்ட் இந்த ஃப்ரெஞ்ச் டவுன் வந்து த மோஸ்ட் அண்ட் மஸ்ட் விசிட் பிளேஸும் கூட. நேற்று வந்து ஃப்ரெஞ்ச் டவுன் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் முடியல. அதனால இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் டவுன் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் காலனி அப்படின்னாலே இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் அண்ட் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் ஸ்ட்ரீட் நேம்ஸ் இருக்கும். இங்கே வந்து பில்டிங்ஸ் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சைக்கிள் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட் அதெல்லாமே கூட ரொம்ப ஆர்கிடெக்சராக கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாங்கள் போனது வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால இட் வாஸ் ஃபில்டு வித் டூரிஸ்ட் பீப்புள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஷூட்டிங்ஸ் போயிட்டு இருந்துச்சு, லைக் ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ் அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே சுற்றி பார்த்துக்கிட்டு ஒரு 2 to 3 hours அப்படியே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இங்கே வந்து ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு கெஃபே. இது வந்து வெளியேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒயிட் டவுனில் தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி இப்போ வந்து லஞ்சுக்காக ஒரு கெஃபே இல்லைனா ஒரு ஹோட்டல் தேடிட்டுருக்கோம். ஆனால் இது வந்து கெஃபே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அதனால ஏதாவது ஒரு இந்தியன் லஞ்ச் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து ஹோட்டல் மதுரை வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹோட்டல் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ லெட்ஸ் சி அங்கே அந்த ஹோட்டல் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஆக்சுவலி கெஃபே போகலாமா இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டல் போகலாமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் ஹோட்டல் போனால் ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்லாம் அண்ட் கெஃபே போனால் லைக் ரெகுலராக சாப்பிட்ற பாஸ்தா, பீஸா அந்த மாதிரி விஷயத்துக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நிறைய யோசிச்சு சரி ஹோட்டல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நாங்கள் போன ஹோட்டலுமே ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைடான ஒரு ஹோட்டலாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் போனதுலேயே இந்த மாதிரி ஒரு டிஸாட்டிஸ்ஃபைடான ஹோட்டல் வந்து நாங்கள் பார்க்கல. பிகாஸ் பீட் பெங்களூர் ஆர் பாண்டி, நாங்கள் போன ஹோட்டல்ஸ்லேயே இது வந்து ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைடான ஹோட்டல். பிகாஸ் சர்வீஸ் வந்து நல்லா இல்லை. லைக் ஃபுட் வைஸ், டேஸ்ட் வைஸ் அது நல்லா இருந்துச்சு, பட் சர்வீஸ் வைஸ் நல்லா இல்லை அண்ட் மோரோவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட. ஹவவர் நாங்கள் வந்தாச்சு அப்படிங்கிறதுக்காக தோசை வித் சிக்கன் சால்னா அண்ட் ரைஸ் வித் சிக்கன் குழம்பு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் இருந்து ஒரு ஜஸ்ட் 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பீச் இருந்துச்சு, ராக் பீச். ஸோ அங்கே வந்து டே டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு போய் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் 2 பிளேஸ் மட்டும் விசிட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போதைக்கே பயங்கரமாக டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் எப்படியாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்காக நெக்ஸ்ட் வந்த பிளேஸ் கிராஃப்ட் பசார்.
கிராஃப்ட் பஸார் ஓகே, ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டாக இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் அட்ராக்ஷன் இன் பாண்டி, அதனால கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. பட் ஸ்டில் நிறைய ஆர்டிஸ்டிக்கான திங்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. இங்கே இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு டயர்ட் ஆனால் கூட பரவாயில்ல. ஏன்னா இங்கே வந்து ஜஸ்ட் பிஹைண்ட் தி கிராஃப்ட் பஸார் அங்கே வந்து ஒரு ஹோல் ஸ்ட்ரீட் ஆஃப் சேட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ், நிறைய சேட்ஸ் எல்லாமே இருக்குது. டெஃபினெட் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து பீச் வந்து ஆக்சுவலி நம்ம சாட் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த பிளேஸ் விட்டு வெளியே வந்தால் பீச். ரொம்ப தூரமாகலாம் இல்லை, ஜஸ்ட் அந்த சாட் ஷாப்ஸ் எல்லாம் விட்டு வெளியே வந்தால் பீச் வந்து இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த பீச் வந்து நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். இந்த பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பியாச்சு. பாண்டியில் இருக்கக்கூடிய கிளைமேட் வந்து நான் நினச்சது வந்து அது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிருந்தேன். பிகாஸ் பீச் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பெங்களூருக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணால் லைக் தேர் வாஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஒன்லி, அந்த மாதிரி இருந்துச்சு. டெஃபினெட்லி பாண்டி வந்து மறுபடியும் விசிட் பண்ணலாம் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு பிளேஸ் அது. லெட்ஸ் சி, ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து நியர் ஃப்யூச்சரில் எப்போயாவது போக முடியுதா அப்படின்னு பார்க்குறேன். பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட், பிகாஸ் நாங்கள் சூஸ் பண்ண ஸ்டேயும் நல்லா இருந்துச்சு அண்ட் ஆல்சோ நாங்கள் போன பிளேஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராக் பீச்சில் இருக்கோம். ஸோ ராக் பீச்சில் வந்து நல்ல ஒரு விளையாடி முடிஞ்சாச்சு. அப்படி விளையாடுறதுல ஈவன் வீடியோ எடுக்க கூட மறந்துட்டேன். கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துருக்கேன், மேபி பார்ப்போம். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்குமே ஐடியா இல்லை. ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறோம். ஆக்சுவலி இங்கேருந்து கிளம்பும்போது டைம் வந்து 7 ஆயிடுச்சு அண்ட் எங்களோட பஸ் வந்து 10 o'clock இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் ரூம் வந்து செக் அவுட் பண்ணோம். அதனால் இங்கேருந்து போகும்போதே டின்னர் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூம் செக் அவுட் பண்ணியாச்சு. பஸ் வந்து 10 o'clock வந்துச்சு அண்ட் 10:30 அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் நாங்கள் புக் பண்ணது வந்து ஸ்லீப்பர் கோச் பஸ் அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தோம். அண்ட் வித்தின் ஒரு ஹார்ட்லி ஒரு 6 hours to 7 hours நாங்கள் வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் போன ட்ரிப்பை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.